கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, Zepto அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்குது, எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா லிட்டரலி ஒரு ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்லேருந்தும் சரி, ஸோ ஃபுட்லேருந்தும் சரி டெலிவரி பண்ணுற ஒரு கம்பெனி. ஸோ அந்த கம்பெனி இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து ஒரு 1 year or ஒரு 2 yearsக்கு முன்னாடி இருந்தால் அந்த கம்பெனி வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. தென் அந்த கம்பெனி இப்போ நல்லாவே ப்ராஃபிட்டும் பார்த்துட்டு இருக்காங்க. தென் அந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா இப்போ லிட்டரலி ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா அனலிஸ்ட் ரோல். ஸோ இந்த டேட்டா அனலிஸ்ட் ரோல் தான் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள்ஸ் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. டேட்டா அனலிஸ்ட் ரோலில் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு ஜாப் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பீப்புள்ஸ் வந்து டேட்டா அனலிஸ்ட் ரோலை பற்றி தான் நிறைய பீப்புள்ஸ் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பீப்புளுக்காக தான் இந்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு நம்ம சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கொரிஸ் இருந்தாலுமே கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸ் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு ஸோ Zeptoவில் யார் எந்த பேட்ச் பீப்புள்ஸாக ஹை பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ எப்படி ஹை பண்ணிட்டு இருக்காங்க, என்னென்ன ப்ராசஸில் இருக்குது, ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், ஸோ எப்படி அப்ளை பண்ணலாங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். தென் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஸோ Zeptoவில் வந்துட்டு ஸோ எந்த இயர் ஆஃப் பேட்ச் பாஸ்ட் அவுட் பீப்புள்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ 2024, 2025, 2026, 2027. ஸோ இந்த 4 செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து 2024 பீப்புள்ஸ் தான் பாஸ் அவுட் ஆகிருப்பீங்க. ஸோ 2025 பீப்புள்ஸ் வந்து இன்டர்ன்ஷிப் தேடிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புள்ஸ்க்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தென் யார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2024 பேட்ச் பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ், 2025 பேட்ச் பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ், 2026 பேட்ச் பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ், 2027 பேட்ச் பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு எப்படி ஹை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைரிங் ஃபார் அ டேட்டா அனலிஸ்ட் இன்டர்ன் அட் Zepto அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா Zepto இஸ் ஹைரிங் ஃபார் த பொசிஷன் ஆஃப் டேட்டா அனலிஸ்ட் இன்டர்ன், ப்ளீஸ் செக் த ஜேடி ஜாப் டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன்ட் பிலோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபோட டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டேட்டா அனலிஸ்ட் இன்டர்ன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஜாபோட டைட்டிலே. ஸோ டேட்டா அனலிஸ்ட்லாம் எல்லாத்துக்கும் தெரியும். தென் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெங்களூர் லொக்கேஷன் தான் வந்து இந்த இன்டர்ன்ஷிப் வந்து இவங்க ஆஃபீஸ் வந்து பெங்களூரில் இருக்குது. ஸோ இந்த பெங்களூர் ஆஃபீஸுக்கு தான் வந்து இந்த பீப்புள்ஸை வந்து ஹை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எம்ப்ளாய்மெண்ட் டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து இன்டர்ன்ஷிப்பாக தான் கன்சிடர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 6 months வந்து தான் இன்டர்ன்ஷிப் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேன் பி கன்வெர்டட் டு ஃபுல் டைம் பேஸ்ட் ஆன் த பர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ போஸ்ட் இன்டர்ன்ஷிப் கம்ப்ளீஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இன்டர்ன்ஷிப் பீரியடில் உங்களோட பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு தென் அதுக்கப்புறம் அந்த பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் நல்லா பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களை ஃபுல் டைமாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் ஸ்டைஃபண்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டைஃபண்டும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பேஸ்ட் ஆன் இன்டர்வியூ பர்ஃபார்மன்ஸ். ஸோ உங்களோட இன்டர்வியூ பர்ஃபார்மன்ஸ் வச்சு தான் ஸ்டைஃபண்டே கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ஜாபோட டைட்டில் அந்த ஜாபோட பேசிக் டிஸ்கிரிப்ஷன் பார்த்து இப்போ கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அந்த ரெக்யர்மெண்ட்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா create interactive dashboard and visualization using Excel, SQL and Python and Pandas and NumPy and Plotly அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இதுக்கு டேட்டா டேஷ்போர்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அண்ட் விசுவலைசேஷனுமே பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எதை யூஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸல் தெரிஞ்சிருக்கணும், மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் தெரிஞ்சிருக்கணும். தென் அதுக்கப்புறம் SQL தெரிஞ்சிருக்கணும், ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ். தென் அதுக்கப்புறம் பைத்தானும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். தென் பைத்தானில் பார்த்தீங்கன்னா என்னென்ன லைப்ரரிஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பேண்டாஸ், நம்பை, ஸோ பிளாட்லி அப்படிங்கிற கண்டிப்பாக இந்த 3 லைப்ரரிஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அசிஸ்ட் இந்த ஆட்டோமேஷன் ரிப்போர்ட்டிங் ஃபார் ஒர்க் ப்ளோஸ் யூசிங் SQL queries அண்ட் பைத்தான் ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு ரிப்போர்ட்ஸ் வந்து ஆட்டோமேஷனாக பண்ண தெரிஞ்சிருக்கணும், அதுவும் அந்த ஒர்க் ப்ளோஸ் யூஸ் பண்ணி. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்ட்ரக்சர் கொரி லாங்குவேஜ் யூஸ் பண்ணி, ஸோ அந்த கொரிஸ் யூஸ் பண்ணி அப்படின்னா பைத்தான் ஸ்கிரிப்ட்ஸ் யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அதை சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ பர்ஃபார்ம் எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ் EDA டு ஐடென்டிஃபை த ட்ரெண்ட்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ கரண்ட்டில் இருக்க ட்ரெண்ட்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸையும் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. தென் வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலெக்ட் அண்ட் க்ளீன் அண்ட் ப்ரீ ப்ராசஸ் டேட்டா ஃபார் த மல்டிபிள் சோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக டேட்டா வந்து லார்ஜ் செட் ஆஃப் டேட்டாஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் அதை வந்து ப்ரீ ப்ராசஸ் பண்ணி டேட்டா வந்து மல்டிபிள் சோர்சஸ்க்கு நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வச்சு டேட்டா டேஷ்போர்ட்ஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும், விசுவலைசேஷனும் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. தென் வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலாபரேட் வித் டீம்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த பிஸ்னஸ் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ப்ரொவைட் த டேட்டா ட்ரிவன் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து பிஸ்னஸ் டீம்ஸோட கொலாபரேட் பண்ணி ஸோ அந்த டீமோட சேர்ந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. தென் டாக்குமெண்ட் ப்ராசஸ் அண்ட் ஃபைண்டிங் த ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இப்போ ஒர்க் பண்ணுற எல்லா ஃப்ளோஸ் அண்ட் எல்லா மெத்தட்ஸையும் நீங்கள் வந்து டாக்குமெண்டேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக, அதை ஃபியூச்சரில் எடுத்து பார்த்து ஸோ அதை ரெஃபர் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக கொடுத்துருக்காங்க. இப்போ வந்துட்டு
நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பார்த்தோம், ஜாபோட பேசிக் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தோம். தென் அதுக்கப்புறம் ரெக்குவயர்மெண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த ரெக்குவயர்மெண்ட்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, குட் நாலேஜ் ஆஃப் அட்வான்ஸ் சீக்வல் அண்ட் எக்ஸல், தென் ஸ்ட்ராங் அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் வித் எபிலிட்டி டு இன்டரப்ட் டேட்டா, தென் குட் கம்யூனிகேஷன் அண்ட் ஈகர்னஸ் டு லேர்ன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்துட்டு ஸோ சீக்வல் அண்ட் எக்ஸலில் வந்து நீங்கள் அட்வான்ஸ் லெவலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. தென் ஸ்ட்ராங் அனாலிட்டிக்கல் ஸ்கில் எபிலிட்டி டு இன்டரப்ட் த டேட்டா, ஸோ டேட்டா வச்சு நீங்கள் கண்டிப்பாக நல்லா ப்ளே பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் அனாலிட்டிக்கல் ஸ்கில் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில்னா கண்டிப்பாக மோஸ்ட் ஆஃப் தி ஜாப்ஸ்க்கு வந்து இருக்க ஒரே ஸ்கில் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில் மட்டும்தான். தென் ஈகர்னஸ் டு லேர்ன், ஸோ கண்டிப்பாக இதில் இந்த ரோலில் இருந்துட்டு நீங்கள் ஸ்டாப் பண்ணாமல் அடுத்தடுத்த ரோலும் சரி, அடுத்தடுத்த ஸ்கில்லும் சரி, அடுத்தடுத்த ஃபங்க்ஷன்ஸும் சரி, நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை லேர்ன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இது இருக்கணும். உங்களுக்கு வந்து வில்லிங்னஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இமெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்துட்டு இங்கே இண்டிகேட்ஸ் ரெக்கார்ட் ஃபார்ம் எல்லாத்தையுமே வந்துட்டு மேண்டேட்ரி, அதனால் உங்களோட இமெயில் இங்கே கொடுத்துக்கோங்க. ஸோ வேலிடான இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. பிகாஸ் இமெயில் மூலியமாக தான் கம்யூனிகேட்டே பண்ணுவாங்க. இன்கேஸ் உங்கள் ப்ரொஃபைல் ஷார்ட் லிஸ்ட் ஆச்சு அப்படின்னா. தென் ஃபுல் நேம் கேட்டிருக்காங்க, உங்களோட ஃபுல் நேம் கொடுத்துட்டு தென் ஃபோன் நம்பரும் கேட்டிருக்காங்க, மொபைல் நம்பர் உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு. தென் உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைல் கேட்டிருக்காங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக இதை கொடுத்துக்கோங்க. பிகாஸ் உங்கள் லிங்க்டின் ப்ரொஃபைலை பார்த்து கூட அவங்க அட்மையர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து பேச்சுலர்ஸ் டிகிரி ஸ்டேட்டஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே, இல்லை கரெக்டாக படிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஓகே, பர்சூவிங்னு கொடுத்துக்கோங்க. தென் எந்த காலேஜ் எந்த யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்துட்டு உங்களோட யூனிவர்சிட்டியை ஃபஸ்ட்டு என்ட்ரு பண்ணிவிட்டு, இப்போ நான் வந்துட்டு அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரு பண்ணிக்கிறேன். தென் அண்ணா யூனிவர்சிட்டி என்ட்ரு பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் ஒரு கமா வச்சுட்டு அதுக்கப்புறம் என்னோட காலேஜ் நேமை நான் வந்து என்டர் பண்ணிக்கிறேன். தென் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பிகாஸ் அவங்க அந்த மாதிரி ஃபார்மேட்டில் தான் கொடுத்துருக்காங்க. தென் ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எந்த இயர் எந்த பேட்ச்னு கேட்டிருக்காங்க. எந்த பேட்ச் எந்த நீங்கள் இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆர் சிவில் இன்ஜினியரிங் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. தென் நான் வந்து மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுங்கிறதுனால ஸோ எம்சிஏ தென் ப்ராக்கெட்டில் வந்துட்டு மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கொடுத்துருக்கேன். தென் ரிலவெண்ட் ஸ்கில்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரிலவெண்ட் ஸ்கில்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ்லேயே உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, டேப்லோ, பவர் பிஐ, ஒரு டேட்டா அனலிஸ்ட் ரோலுக்கான ஸோ எல்லா ஸ்கில்ஸுமே இதில் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. டேப்லோ, பவர் பிஐ, தென் பைத்தான், சீக்வல், தென் எக்ஸல் அப்படிங்கிறத கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்ன ஸ்கில்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்குதோ தெரியுது மட்டும் நீங்கள் கொடுத்துட்டு, தென் அதுக்கப்புறம் பேசிக் லெவலில் இது தெரிஞ்சாலும் ஓகே நீங்கள் கொடுத்துட்டு, தென் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அடுத்த ஃபார்மேட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இன்டர்ன்ஷிப் ஆர் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் ப்ரீவியஸாக வந்து இன்டர்ன் பண்ணியிருந்தீங்க இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து உங்கள் ஆன்சர் வந்து கொடுத்துக்கோங்க, இந்த கம்பெனியில் என்ன ரோல் அப்படின்ட்டு. ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இதை கொடுக்க தேவை. தென் அவைலபிலிட்டி ஸ்டார்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமீடியட் டேட்டாக தான் இருக்கும். தென் ஃப்ரெஷ்ஷாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இமீடியட் டேட் கொடுத்துக்கோங்க, நாளையிலேருந்தே கொடுத்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வில்லிங் டு ரீலோகேட் டு பெங்களூர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எஸ்ன்னு கொடுத்துட்டு தென் உங்கள் ரெஸ்யூம்ஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் வாட் இன்ட்ரெஸ்டட் அபவுட் திஸ் டேட்டா அனலிஸ்ட் இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ எதுக்காக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, இதில் வந்து உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்டடாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் வந்து மேண்டேட்ரி கிடையாது, இது வந்து ஆப்ஷனல் தான். இருந்தாலும் வந்துட்டு ஒரு ஷார்ட் லைனில் ஒரு 2 to 3 லைன்ஸில் ஒரு பேரா மாதிரி நீங்கள் ரைட் பண்ணி இதில் கொடுக்குறது ரொம்ப பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். தென் கொடுத்துட்டு ஃபைனலாக சப்மிட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோ. இந்த கூகுள் ஃபார்ம்ஸை சப்மிட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் டேட்டாஸ் உங்கள் டேட்டா பேஸில் கண்டிப்பாக ஸ்டோர் இருக்கும். தென் அதுக்கப்புறம் உங்களோட ப்ரொஃபைலை வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. பிஜி வெரிஃபிகேஷன் மாதிரி பண்ணுவாங்க. தென் அதில் உங்களோட ப்ரொஃபைல் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களை வந்து ஃபர்தராக கம்யூனிகேட் பண்ணுவாங்க, மெயில் இல்லை வாட்ஸ்அப்லேயும் சரி. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி. ஸோ இதில் வந்து நல்ல ஸ்டைஃபண்ட் கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப மிஸ் பண்ணிடாதீங்க. இது யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024, 2025, 2026, 2027 இந்த 4 செட் ஆஃப் பேட்ச் பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. தென் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்பவே மிஸ் பண்ணிடாதீங்க. தென் அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடி இருக்க பீப்புள்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தென் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் queries இருந்தாலுமே கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸை புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் இந்த லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட ஜாப் அப்ளை பண்ணிக்கோங்க. தென் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.